ஸ்ரீ ரேவா காண்டம் 60ஆம் அத்தியாயம். ஆதித்ய ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் ஆதித்யேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பிருத்தையின் மைந்தனே, அனைத்து துன்பங்களையும் அனைத்து தடைகளையும் அளிக்கும் சிறந்த ஆதித்யேஸ்வரரின் மகத்துவத்தை நான் மேலும் விவரிக்கிறேன். தீர்த்தம் எப்போதும் நீண்ட ஆயுள், மகிமை, அதிகரிப்பு மற்றும் செழிப்புக்கு உகந்தது. இது மகன்கள், நலன் மற்றும் சொர்க்க இன்பங்களை வழங்குகிறது. குரு குடும்பத்தின் வாரிசே மற்ற ரவி தீர்த்தர்கள் இந்த தீர்த்தத்தின் மகிமையை சொர்க்கத்திலோ மரண உலகத்திலோ பாதாளத்திலோ அடையவில்லை. சிறந்த அரசரே, இந்த தீர்த்தங்கள் அனைத்தும், அதாவது குருக்ஷேத்திரம், கயை, கங்கை, நைமிசாரண்யம், புஷ்கரம், வாரணாசி, கேதாரம், பிரயாகம், ருத்ரநந்தனம், மகாகாலம், சஹசிராட்சம் மற்றும் சுக்ல தீர்த்தம் ஆகியவை ரவி தீர்த்தத்தின் 16இல் ஒரு பங்கு கூட தகுதியற்றவை. சிறந்த அரசரே, ரவி தீர்த்தத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை கேளுங்கள். முதுமையான காரணமாக நான் மிகவும் துயரத்தில் இருந்தாலும் பாசத்தால் அதை உங்களுக்கு கூறுகிறேன். மிகுந்த துடிப்புள்ள அனைத்து முனிவர்களும் கேட்கட்டும். ருத்ரனின் முன்னிலையில் நந்திதேவர், ஸ்கந்தன் மற்றும் கணங்களுடன் இதை நான் செவிமடுத்தேன். ரவி தீர்த்தரின் நன்மை குறித்து அன்னை பார்வதி தேவி சம்புமூர்த்தியிடம் வினவினார். சம்புமூர்த்தி உற்சாகமாக கூறியது, ருத்ரனால் பாடப்பட்ட அனைத்தும் நான் ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்துடன் கேட்டேன். நான் அதை உங்களுக்கு கூறுகிறேன். எச்சரிக்கையுடன் கேளுங்கள். பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பிராமணர்கள் நர்மதை நதியை நாடினர். அவர்கள் உத்தாலகர், வசிஷ்டர், மாண்டவ்யர், கௌதமர், யாக்ஞவல்யர், கர்காச்சாரியர், சாண்டில்யர், காலவர், நசிகேதர், விபாண்டவர், பாலகில்யர்கள் மற்றும் பலர், சாதாதபர், சாங்கர், ஜைமினி, கோபிலர், ஜெய்கிஷ்வயர், சதானிகர் அவர்கள் அனைவரும் அங்கு வந்தனர். நர்மதை நதியை சுற்றி அவர்களால் யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது. தற்செயலாக முன்னணி முனிவர்களும் ஆதித்யேஸ்வரர் சன்னதிக்கு வந்தனர். அது அற்புதமாக இருந்தது. தவா, திண்டுகா, பாதாளம், ஜம்பீர, அர்ஜுனன், குப்ஜகா, சாமி, கேசர, சிம்சுகா போன்ற பல்வேறு மரங்களால் மூடப்பட்டிருந்தது. மிகவும் தகுதியான இயற்கையை கொண்ட அந்த தீர்த்தம் நறுமணமிக்க மலர்களால் நிறைந்திருந்தது. புன்னாக மரங்கள், தென்னை, கதிர மற்றும் கல்ப மரங்களும் இருந்தன. அந்த புனித தலம் பல வேட்டையாடும் விலங்குகள், மான் மற்றும் பூனைகளால் நிரம்பி இருந்தது. கரடிகள், யானைகள் மற்றும் சித்திரகங்கள், வேட்டையாடும் சிறுத்தைகள் ஆகியவற்றால் அது அழகாக மாற்றப்பட்டது. அனைத்து முனிவர்களும் மலர்களால் நிறைந்த காட்டுக்குள் நுழைந்தனர். காட்டின் முடிவில் சிவப்பு நிறமுள்ள பெண்கள் சிவப்பு ஆடைகளை அணிந்திருப்பதை கண்டார்கள். அவர்கள் சிவப்பு சந்தன குச்சியை பூசிக்கொண்டு சிவப்பு நிற ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள். அவர்கள் கரங்களில் கயிறுகளை பிடித்து கொண்டு காண பயங்கரமாக இருந்தார்கள். அவர்களுக்கு அருகில் கருப்பு மேகங்களை போன்ற ஆண்கள் இருந்தனர். அவர்களின் முகங்கள், வாய்கள் பெரியதாகவும் பெரிய உடல்களாகவும் இருந்தன. அவர்கள் கரங்களில் கயிறுகள் இருந்தன. அவற்றை அனாவிருஷ்டியின், வறட்சியின் கயிறுகளுடன் ஒப்பிடலாம். அவர்களுக்கு பழுப்பு நிற விழிகள் இருந்தன. குருவின் சந்ததியினரில் மிகவும் சிறந்தவரே, மற்றொரு வயதான பெண் முன்னணி முனிவர்களால் காணப்பட்டாள். அவளுக்கு நீண்ட நாக்கு இருந்தது. அவளுடைய முகம் அவலட்சணமாகவும் அவளுடைய வளைந்த கோரை பற்கள் கூர்மையாகவும் இருந்தன. மற்றும் அவள் தாக்க முடியாதவளாவாள். பரதனின் சந்ததியினரே, அந்த வயதான பெண் அந்த குழுவிற்கு மிக அருகில் இருந்தாள். வேதங்களை சுயமாக பயில்வதில் ஈடுபட்டிருந்த பிராமணர்களை தீய செயல்களை செய்தவர்கள் கண்டார்கள். அவர்கள் கூட்டாக துறவரத்தில் ஈடுபட்டிருந்த பிராமணர்களிடம் கூறினார்கள், நமது அனைத்து எஜமானர்களும் தீர்த்தத்தின் நடுவில் நிற்கிறார்கள். அந்த மிகவும் வதிக்கப்படுபவர்கள் எல்லா வழிகளிலும் அவசரமாக தொடங்க வேண்டும். அவர்களின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் அனைவரும் அவசரமாக நர்மதை நதியில் உள்ள சதுப்பு நிலத்திற்கு சென்றனர். சிறந்த பிராமணர்கள் ரேவா நதியை ஆய்வு செய்தனர்.
பின்னர் சிலர் புகழ்ந்து பாடத் தொடங்கினர். தெய்வீகமானவரே, வெற்றி பெறுங்கள், நாங்கள் உங்களை வணங்குகிறோம். சித்தர்களின் குழுக்களால் நாடப்பட்ட உங்களுக்கு வணக்கங்கள். அனைத்திலும் மிகவும் புனிதமான மற்றும் புண்ணியமானவரே, உங்களுக்கு வணக்கங்கள். ருத்ரனின் உருவத்திலிருந்து வெளிப்படும் மிகச் சிறந்தவரே, தமக்கு வணக்கங்கள். தம்மை வணங்குகிறோம். அனைத்திலும் புனிதமான மற்றும் மிகவும் புனிதமானவரே, உங்களுக்கு வணக்கங்கள். தெய்வீகமானவரே, உங்களுக்கு வணக்கங்கள். தெய்வீகம் நிறைந்தவரே, தங்களை வணங்குகிறோம். ஆறுகளில் சிறந்தவரே, மகிழ்ச்சியை அளிப்பவரே, பாவங்களை அளிப்பவரே, பல்வேறு அம்சங்கள் மற்றும் குளிர்ந்த நீரை கொண்ட நதியே, பல உயிரின குழுக்களால் தண்ணீர் மரியாதையுடன் பராமரிக்கப்படும் தங்களுக்கு வணக்கங்கள். தங்களை வணங்குகிறோம். கந்தர்வர்கள், யக்ஷர்கள் மற்றும் அரவங்களை தூய்மைப்படுத்திய நீர், பெரிய யானைகள், எருமைகள் மற்றும் கேழல் முகம் கொண்ட உயிரினங்களின் கூட்டங்களால் நீர் குடிக்கப்பட்டவை. தங்களுக்கு மாலைகளாக நீர் அலைகள். அனைத்திலும் சிறந்தவரே, மகிழ்ச்சியை அளிப்பவரே, தம்மை நான் வணங்குகிறேன். எங்களை விடுவித்தருளும். பாவங்களின் கயிறுகளால் சூழப்பட்டவர்கள், சந்திரன் மற்றும் சூரியனின் கதிர்களால் தொடப்பட்ட உங்கள் தண்ணீரை நாடாதவரை மட்டுமே மனிதர்கள் நரகங்களில் அலைகிறார்கள். தெய்வீகமானவரே, அது பக்தர்களால் தொடப்பட்டால் அது உயர்ந்த உலகத்தை வழங்கும். தாமரை போன்ற திருமுகத்தை கொண்ட தெய்வமே, உலக இருப்பின் பல பயத்தால் துன்புறுத்தப்பட்ட பல பாவங்களாலும் பல துவந்துவங்களாலும் துன்பம் இன்பம் போன்ற பரஸ்பர இணைகள் அவற்றால் சூழப்பட்ட மக்களுக்கு தாமே இறுதி இலக்கு. தெய்வமே, இதில் எந்த ஐயமும் இல்லை. தம்மை நாடிய பின்னர் ஆறுகள் புனிதப்படுத்தப்பட்டு அசுத்தங்களிலிருந்து விடுபடுகின்றன. துயரங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாம் பயத்திலிருந்து விடுதலையை அளிக்கிறீர். பல சிஷ்யர்களால் நல்ல நடத்தை கொண்ட மனிதர்களால் தாங்கள் போற்றப்படுகிறீர்கள். மலம் மற்றும் சிறுநீரில் மூழ்கியிருக்கும் தங்கள் உடல் வடிவங்களை கொண்ட ஆண்கள் இந்த தண்ணீரை தொடாதவரை நரகத்தில் அலைகிறார்கள். அதன் அலைகள் பெரும் சக்தியுடன் சிதறடிக்கப்படுகின்றன. தெய்வீகமானவரே, உமது புண்ணிய நீரை அருந்தும் மிலேச்சர்கள், காட்டு மிராண்டிகள், புலிந்தர்கள், வேட்டைக்காரர்கள், யாதுதானர்கள், அசுரர்கள் கூட பயங்கரமான பயத்திலிருந்து விடுபடுகிறார்கள். உலக இருப்பின் கயிற்றை கண்டு பயந்த பிராமணர்களின் விஷயத்தில் இது இன்னும் அதிகம். கலியால் கொண்டு வரப்பட்ட இந்த பயங்கரமான யுகத்தில் ஏரிகளும் ஆறுகளும் குறைந்து போகின்றன. ஆனால் தெய்வீகமானவரே, விண்மீனின் சொர்க்க பாதையில் கங்கையைப் போல விளிம்பு வரை நிரம்பிய தண்ணீரால் பிரகாசிக்கிறீர்கள். வரங்களை அளிப்பவரே, சிறந்தவரே, இவ்வளவு நேரம் காத்திருந்த பின்னர் உங்கள் தயவால் நாங்கள் விடுதலையை அடைவோம். நாங்கள் முக்தி அடைய இந்த உதவியை செய்யுங்கள். தம்மை நாடி வந்தவர்கள், தம்மிடம் அடைக்கலம் புகுந்தவர்கள் தம்மையே இறுதி இலக்காக கொண்டுள்ளனர். ஒரு தாயை போல அல்லது மகன்களை பாதுகாக்கும் தந்தையை போல தாங்கள் அவர்களை பாதுகாக்கிறீர்கள். தங்களால் பாதுகாக்கப்பட்டு வறட்சியின் காரணமாக ஏற்படும் கொடுமையான அடக்குமுறையின் காலத்தை நாங்கள் கடந்து செல்கிறோம். இவ்வாறு போற்றப்படும் யுதிஷ்டிர மன்னரே, நதிகளில் மிகச்சிறந்த ஒன்றான தெய்வீக நதியான நர்மதை நதி மிகச்சிறந்த வடிவத்தில் அந்த பிராமணர்களுக்கு தெரிந்தது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அரசரே, மிகுந்த பக்தியுடனும் மன அமைதியுடனும் இந்த ஜபத்தை படிப்பவர்கள் மற்றும் கேட்பவர்கள் ஒரு காளையுடன் இணைக்கப்பட்ட வாகனத்தின் மூலம் ருத்ரத்தை அடைகிறார்கள். அவர்களின் கரங்கள் மற்றும் பாதங்கள் தெய்வீக ஆடைகளால் அலங்கரிக்கப்படும். நர்மதை நதியின் நீரில் நீராடி இந்த ஜபத்தை எப்போதும் மீண்டும் மீண்டும் செய்தால் இந்த சிறந்த நதி விரைவில் அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையின் முடிவில் மறு உலகில் மிகவும் தூய்மையான நிலையை வழங்கும். ஒருவர் காலையில் எழுந்து இந்த சிறந்த பாடலை தினமும் மீண்டும் கூற வேண்டும். ஒருவர் படுக்கைக்கு செல்லும் போதும் இதை மீண்டும் கூற வேண்டும். அதன் பிறகு புனித நதி அவரது உடலை தனது சொந்த நீரில் கரைக்க அனுமதிக்கிறது. மிகுந்த மரியாதைக்குரிய அரசரே, அவள் அவருக்கு ஆதரவையும் அளிக்கிறாள். அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள்.
எல்லா இன்பங்களையும் அனுபவித்தல் வேறு விதமாக அல்ல. பரதரின் வழி தோன்றலே இந்த பாடலால் சாந்தமடைந்த தெய்வீக நதியான நர்மதை அந்த பிராமணர்களை தனது தண்ணீரால் வளர்த்தது. அவள் தெற்கு நிலப்பகுதி வழியாக பாய்ந்தாள். நதி கூறியது, யோகியர்களால் கூட பெற முடியாத அமிர்த தத்துவத்தை, அழியாத தன்மையை நான் தமக்கு வழங்குவேன். எல்லா சூரர்களாலும் கூட அடைவது மிகவும் கடினம். என் அருளால் தாம் அதை பெறுவீர்கள். இந்த மிகச்சிறந்த வரத்தை பெற்ற பின்னர் பிராமணர்கள் தங்கள் மனதில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் செல்லும் போது ஒரு பெரிய அதிசயத்தை கண்டார்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், குந்தியின் மைந்தனே, நர்மதை நதிக்கரையில் நின்றிருந்தவர்களை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் தெய்வீக வழிபாட்டிலும் புனித நீராடலிலும் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் எண்ணிக்கையில் 5 பேர். வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களில் தேர்ச்சி பெற்ற அனைத்து பிராமணர்களாலும் அவர்கள் காணப்பட்டனர். பெரிய அரசரே, அவர்களிடம் எப்படி விசாரிக்கப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிராமணர்கள் கூறினர், காட்டின் முடிவில் மிகவும் பயங்கரமான மற்றும் பிரமிக்க வைக்கும் ஒரு இணை பெண்கள் இருந்தனர். கரங்களில் கயிறுகளுடன் இந்த முதியவர்களும் பயங்கரமானவர்கள். அவர்களில் தாக்க முடியாதவர்களாகவும் காண்பதற்கு கடினமாகவும் இங்கும் அங்கும் நடமாடுபவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசினர். அங்கே ரட்சிப்பு இல்லை. அவர்கள் அனைவரும் இங்கும் அங்கும் திரும்ப திரும்ப காணத் தொடங்கினர். ஆனால் ஒருவரை ஒருவர் காணவில்லை. அவர்கள் கூறிய வார்த்தைகளை முழுமையாக கூறட்டும். சிறந்த மனிதர்களே, எங்கள் 5 ஆண்கள் கணவர்கள் அங்கேயே இருங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அவர்கள் எல்லா வகையிலும் உடனடியாகவும் விரைவாகவும் செயல்பட வேண்டும். பின்னர் அந்த 5 மனிதர்களும் இந்த மங்களகரமான வார்த்தைகளை செவிமடுத்த பின்னர் ஒருவரை ஒருவர் கண்டு மீண்டும் மீண்டும் கூறத் தொடங்கினர். அவர்கள் எங்கே? யாருடையது? அவர்கள் எங்கே சென்றார்கள்? அந்த பயங்கரமானவர்கள் என்ன கூறினார்கள்? அந்த மனிதர்கள் கூறினார்கள், கிழக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் வடக்கு திசைகளில் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நாங்கள் தீர்த்த வாகனத்தை புனித நீரில் நீராடுவது மிகுந்த பக்தியுடன் செய்தனர். ஆனால் அவர்களால் பாவம் நீங்கவில்லை. ஆனால் அவர்கள், நாங்கள் இந்த தீர்த்தத்தின் சக்தியால் பாவங்களிலிருந்து விடுபட்டோம். அனைத்து முனிவர்களும் பிராமணர்களும் நெருப்பு மற்றும் மரணத்தின் கடவுள் பிரகாசத்தில் ஒப்பிடத்தக்கவர்கள் கேட்கட்டும். அவர்களின் பாவங்கள் பயங்கரமானவை, உடல் கொண்டவர்களால் நினைத்து பார்க்க இயலாதவை. குருவின் மனைவியை பாவிகளில் ஒருவர் நாடினார். ஒரு நண்பரின் செல்வம், தங்கம் மற்றும் பிற சொத்துக்கள் மற்றொருவரால் பறிக்கப்பட்டன. மிகவும் பயங்கரமான பாவமான பிராமண படுகொலையின் பாவம் மற்றொருவரால் செய்யப்பட்டது. மற்றொருவர் அறியாமல் இணை மது அருந்திய பாவத்தை மன்னித்தார். பசுக்களை கொன்றது மற்றொரு பாவி அறியாமல் செய்ததாகும். அரசரே, இவை அனைத்தின் பாவங்களும் தற்செயலாக செய்யப்பட்டவை. பிராமணர்களின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் ஆச்சரியம் கொண்டார்கள். உடனடியாக அனைத்து பாவிகளும் இந்த தீர்த்தத்தின் சக்தியால், நர்மதை நதியின் சக்தியால் பாவங்களிலிருந்து விடுபட்டனர். இங்கு எங்கும் பாவங்கள் அணுக இயலாது. அந்த பாவிகளெல்லாம் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்த பின்னர் சிந்தித்தனர். இதயத்தில் பகவான் ஸ்ரீஹரியை குறித்து எண்ணிய பின்னர் சித்திரபானு சூரியன் அவர்களை நினைவு கூர்ந்தார். ரேவா நதியின் புனித நீரில் மூழ்கிய பின்னர் பித்ருக்கள் மற்றும் தெய்வங்கள் அவர்களால் சாந்தப்படுத்தப்பட்டனர். இதயத்தில் ஜனார்த்தனரை தியானித்து பகவான் பாஸ்கரனாரை, சூரிய கடவுளை வணங்கிய பின்னர் அவர்கள் பக்தியுடன் எரியும் நெருப்பை வலம் வந்தனர். அரசரே, பாவங்களால் துன்பப்பட்டு வீழ்ந்தவர்கள் இப்போது சாத்வீக பாவனையை, சாத்வீக மனநிலையை மீண்டும் பெற்று ரஜஸ் மற்றும் தமசை கைவிட்டனர். நர்மதை நதியின் வடக்கு கரையில் எல்லாம் அவர்களால் நெருப்பில் அழிக்கப்பட்ட போது பின்னர் யுதிஷ்டிர மன்னர் அவர்கள் ஒரு விமான ரதத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார்கள்.
நர்மதை நதியின் கரையில் முனிவர்களால் ஒப்பிட முடியாத ஒரு அதிசயம் காணப்பட்டது. அன்றிலிருந்து அவர்கள் அனைவரும் ராகம், பற்று மற்றும் துவேஷம், வெறுப்பு ஆகியவற்றை இழந்தனர். மகிழ்ச்சியடைந்த பிராமணர்கள் முக்திக்கான விருப்பத்துடன் ரவி தீர்த்தத்தை நாடினர். அரசரே, இந்த தீர்த்தத்தின் மங்களகரமான தகுதியை கேளுங்கள். அரசரே, நான் முதுமையால் பாதிக்கப்பட்டுள்ளேன், ஆனால் பக்தியால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் 2 குரோஷங்களுக்குள், ஒரு குரோஷம் என்பது 3 கிலோமீட்டர், அவற்றுள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளேன். எனவே குருக்ஷேத்திரத்தைப் போலவே மங்களகரமான ரவி தீர்த்தத்தை நான் பொதுவாக விவரிக்கிறேன். ஈஸ்வரரால் முன்பு ஷண்முகனாருக்கு சொல்லப்பட்டதும் நான் கேட்டதும் இதுதான். ருத்ரனாரிடமிருந்து அவர்கள் அனைவரும் இதனை கேட்டனர். நான் அருகில் இருந்தேன். ஈஸ்வரனார் கூறினார், சூரிய கிரகணம் ஏற்படும் போது ஷடானனரே, குருக்ஷேத்திரத்திலும் ரவி தீர்த்தத்திலும் உள்ள புண்ணிய பலன் ஒன்றுக்கொன்று இணையானது. புனித நீராடல் தொடர்பாக தானம், ஜபம் மற்றும் ஹோமம் குறிப்பாக குருக்ஷேத்திரத்தில் உள்ள பலன் இங்கே ரவி தீர்த்தத்தில் உள்ளதை போல ஒன்றே. இந்த தொடர்பில் எந்த ஐயமும் இருக்கலாகாது. அது ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, நர்மதை நதிக்கரையின் எல்லா இடங்களிலும் மங்களகரமானது மற்றும் புண்ணியமானது. குறிப்பாக ரவி தீர்த்தத்தில் ரேவா புண்ணிய பலன்களை வழங்குகிறது. புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள் 6வது சந்திர நாளில் ஞாயிற்றுக்கிழமை, வியாதிபாதம், வைத்ருதி, சங்கராந்தி, கிரகண நாள் மற்றும் அமாவாசை தினத்தில் தீர்த்தத்தை தரிசிக்க வேண்டும். அவர்கள் காமம் மற்றும் கோபம், ராகம், பற்று மற்றும் துவேஷம், வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து விடுபட வேண்டும். அவர்கள் மிகுந்த பக்தியுடன் தெய்வத்தின் முன் விரதமிருக்க வேண்டும். அவர்கள் இரவில் விழித்திருந்து தெய்வத்திற்கு ஒளி செலுத்த வேண்டும். அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதையினை கேட்க வேண்டும், அல்லது குந்தியின் மைந்தனே, அவர்கள் வேத மந்திரங்களை கூற வேண்டும். அவை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அல்லது அதர்வண வேதத்திலிருந்து வந்தவை. ஒரு ரிக்கை ஓதுபவர் கூட முழு வேதத்தையும் ஓதுவதன் பலனை பெறுவார். மேலும் காயத்ரி மந்திரத்தை ஓதுவதன் மூலம் 4 வேதங்களையும் ஓதுவதன் பலனை பெறுவார். விடியற் காலையில் பிராமணர்களுக்கு சமைத்த உணவு மற்றும் தங்கம் பரிசாக கொடுக்க வேண்டும், அல்லது அவர்களின் திறனுக்கு ஏற்ப நிலம், ஆடைகள் மற்றும் சமைத்த உணவை கொடுக்க வேண்டும். பாண்டுவின் மைந்தனே, அவர்களுக்கு குடை, பாதத்திற்கு அணியப்படும் பாத அணிகள், படுக்கைகள் மற்றும் இல்லங்களை பரிசாக வழங்கலாம். யானை, கன்னி, குதிரை, கல்வி, நுகத்தடி சுமக்கும் காளை, வாகனம் போன்றவற்றின் பரிசுகளால் பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். எதிரி நண்பராயினர் விஷம் அமிர்தமாகிறது. கிரகங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றன. சூரியன் மகிழ்ச்சி அடைகிறார். இவ்வாறு ரவி தீர்த்தத்தின் முழு புண்ணிய பலனும் தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அரசரே, ரவி தீர்த்தத்தின் சுப பலனை பக்தியுடன் கேட்கும் மனிதர்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். அவர்கள் ரவியின் உலகம், அதாவது சூரிய லோகத்தில் வசிக்கிறார்கள். ஒரு பானை எள் விதைகளை தானம் செய்பவன் பசுவின் தானம் மூலம் கிடைக்கும் பலனை பெறுகிறான். பிருகுவை தரிசிப்பதன் மூலமும் கேதாரத்தில் உள்ள தண்ணீரை அருந்துவதன் மூலமும் 1 வருடம் அஸ்வத்த மரத்தை வணங்குவதன் மூலமும் ஆதித்யேஸ்வரரை மகிமைப்படுத்துவதன் மூலம் இந்த மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து நன்மைகளையும் பெறுகிறான். இளவரசரே, அதன் பலனை கேட்டவுடன் ஒருவர் மீண்டும் பிறப்பதை நிறுத்துகிறார், அதாவது முக்தி அடைகிறார். அரசரே, பக்தியால் இவை அனைத்தையும் நான் தங்களிடம் கூறினேன். பானை அதை கொண்ட உடைந்தவுடன் அனைத்து பாவங்களும் தண்ணீரை போல மறைந்துவிடும். ஒருவர் சந்தேகத்திற்கு இடமின்றி தீர்த்தத்தை நேருக்கு நேர் காண வேண்டும். அதில் எந்த ஐயமும் இல்லை. தீர்த்தத்தின் மிகப்பெரிய ரகசியம் பாண்டுவின் மைந்தனே தங்களிடம் கூறப்பட்டுள்ளது. தீர்த்தத்தின் மங்களகரமான விளக்கம் அனைத்து பாவிகளிடமிருந்தும், எஜமானர்களையும் நண்பர்களையும் கொல்லும் நபர்களிடமிருந்தும் மறைக்கப்பட வேண்டும். இதை எப்போதும் விவேகமுள்ள நபர்கள் பாதுகாக்க வேண்டும்.
60ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.